நிறைய பேரு ரொம்ப ரொம்ப நிறைய நாளா என்கிட்ட brownie premix ரெசிபி வேணும் அக்கா அப்படின்னு DM and commentsல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. somehow அவனை பண்றதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி நம்ம தான் யூடியூப்ல லாங் ஃபார்மேட் வீடியோஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஏன் நம்ம brownieயோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஃபீலிங் தான். இன்னைக்கு நம்ம brownie premix மாத்திரம் பார்க்க போறது இல்ல, ஒரே premix-ஐ யூஸ் பண்ணி எப்படி egg and egg free brownies பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்க போகுது. முக்கியமா அந்த brownie crust எப்படி நம்ம வந்து கொண்டு வருது இது எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். சோ இன்னைக்கு என் கூட brownie premix பண்ணலாமா? சோ brownie premix-க்கு நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸ் ஆஃப் மைதா அண்ட் சக்கரை எடுக்க போறோம். உங்களுக்கு என்னன்னா ஆட்டா, ராகி, ஃபிளார் யார் வேணா யூஸ் பண்ணுங்க. பட் நான் இன்னைக்கு மைதா தான் யூஸ் பண்ண போறேன். சோ இங்க ஐ எம் டேக்கிங் அபவுட் 4 cups ஆஃப் மைதா. ஓகே, இது கூட நான் யூஸ்வலா காஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுவேன் என்னோட பேக்கிங்க்கு. ரொம்ப ஃபைனான ஒரு சர்க்கரை. நீங்க ரெகுலர் சுகர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நாட்டு சர்க்கரை இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ ஈக்குவல் போர்ஷன்ஸ் ஆஃப் மைதா அண்ட் சுகர். Wait a minute for 2 minutes because நான் ஒரு ரொம்ப குட்டி பவுல் எடுத்துட்டேன் என்னோட பக்கம். So I'm just transferring it to a different bowl so that mixing நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து மைதா and சக்கரை இருக்கிறாங்க. ஓகே, alright. So after மைதா and சக்கரை, கோகோ பவுடர் இங்க நான் வந்து 2 cups எடுத்திருக்கிறேன். What's brownie without cocoa powder இல்ல? உங்களுக்கு வேணும்னா நீங்க vanilla extract யூஸ் பண்ணிக்கலாம். I'm going to use coffee instead. இது instant coffee தான். baking powder 2 ஸ்பூன், உப்பு, மிஸ்டர் சால்ட். இவரு யூஸ்வலா வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் that salt helps enhance the taste, இனிப்போட டேஸ்ட். Now premix பண்றதோட ஃபைனல் ஸ்டெப் வந்து is to give them a good mix. எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்று சேர நம்ம அவங்கள மிக்ஸ் பண்ணா போறோம், நம்மளோட premix will be ready. இப்போ இந்த premixல நம்ம இன்னைக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் அண்ட் சாக்லேட் நான் ரெண்டுமே யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் எனக்கு என்னோட brownieல நிறைய சாக்லேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்றேன். நீங்க you can also use nuts. so you வந்து சாக்லேட், நீங்க உங்களோட ஃபேவரட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேவரட் பிராண்ட், அண்ட் சாக்கோ சிப்ஸ். தட்ஸ் அபவுட் இட். செமையா இருக்கும் அவளை பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை விமன்ஸ்க்கு brownieனா கொள்ள இஷ்டம் அப்படின்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஜென்ரலாவே நீங்க வந்து டெசர்ட்ஸ் ஆர் கேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது do you prefer an egg version or an egg free version அப்படின்றதையும் சொல்லுங்க. என்னடா அது egg free அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு see eggless and egg free are 2 different things. okay, மேட்ரு என்னன்னா eggless அப்படின்னு சொல்லும் போது அதுலயே சொல்லியிருக்கிறாங்க எக் இருப்பான், கொஞ்சமா இருப்பான். உடனே எக்லெஸ் அப்படின்னு என்கிட்ட சொல்லி வித்தாங்களே, அப்போ முட்டை இருந்திருப்பானோ அப்படின்ட்டு யோசிக்க கூடாது. மூக்கு படப்பா இருந்தா அப்படிதான் தோணும். நாட் ரியலி. எக்லெஸ் சொன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தே டோன்ட் கண்டெயின் எக். இருந்தாலும் கேட்டுக்கிறது நல்லது. ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு தெரியல. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 6 months பட்டு குட்டி மாதிரி இருப்பான். அப்படிதான் தலையும் ரெடி. இப்போ இவனை யூஸ் பண்ணி எப்படி எக் அண்ட் எக் ஃப்ரீ brownies பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ யூஸ்வலா நம்ம brownies பண்றதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல நான் பட்டர்லாம் சாப்பிட மாட்டேன், வெயிட் போடுவான் அப்படின்லாம் சொன்னா நீங்க வேணும்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட் பட்டர்ல இருந்தா கிடைக்கும். I'm just melting the butter. நீங்க வந்து unsalted butter. Just quick. நான் 2 பேருக்குமே சேர்த்து தான் மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எக் ஃப்ரீ வெர்ஷன் 2 பேருக்குமே சேர்த்து தான் மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன் கேஸ் நீங்க பட்டர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஆயில், பட் என்ஷூர் நீங்க வந்து ஃபிளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம சன்ஃபிளவர் ஆயில் இருக்குல்ல, அதான் பெஸ்ட். இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் ஃபிளேவர் இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபார் எனி பேக்கிங் ஃபார் தட் மேட்டர். அழகா இருக்கும்ல.
அவன் சூடெல்லாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதும். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, unless and otherwise a recipe calls for something cold, எப்பவுமே எல்லா இன்கிரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. வார்மாவும் இருக்கக்கூடாது, அதாவது சூடாவும் இருக்கக்கூடாது, வார்மாவும் இருக்கக்கூடாது, கோல்டாவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல. ஸோ நீங்க பேக் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா காலையிலேயே ஃப்ரிட்ஜ்ல இருந்து பட்டர்லாம் எடுத்து வெளியே வச்சிருங்க. அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவன் ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கு. திஸ் இஸ் குட். இது போறோம். இந்த பாக்கி சூட்லயே நம்மளுக்கு வந்து பாக்கி பட்டர் மெல்ட் ஆயிடும். ரைட். இப்போ ஒரு 10 minutes இவங்க கூல் டவுன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சூடாவோ வார்மாவோ என்ன இன்கிரீடியன்ட்டையும் யூஸ் பண்ண வேண்டான்றதுனால ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டான், நல்லா மெல்ட் ஆயிட்டான். 10 minutes கூல் டவுன் பண்ணிக்கலாம் and then we will start making the brownie. Alright, so first egg free பண்ணிடலாம். Egg free brownie-க்கு I'm taking about 1/4 cup of melted butter. ஓகேங்களா? இங்க கூட 2 tablespoon பால் and 3 tablespoon தயிர். இவங்க எல்லாருமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கிறாங்க. ஸோ பாத்திரத்தை தட்டிட்டு and comes like that. Okay, so இப்போ ஃபுல்லா நம்மளோட லிக்விட் இன்கிரீடியன்ஸ் ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர்ந்துட்டாங்க, தெரியுதா? தயிர், பால் அண்ட் பட்டருக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க கூட நம்மளோட ப்ரௌனி ப்ரீமிக்ஸ், இங்க நான் வந்து 1¼ cup ஆஃப் ப்ரௌனி ப்ரீமிக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ப்ரௌனி ப்ரீமிக்ஸ் ஜஸ்ட் ஜென்டிலா ஃபோல்டிங் தான் பண்ண போறோம். இந்த மோஷன்ல ஜஸ்ட் எந்த லம்ஸும் இல்லாம. ப்ரௌனி பேட்டர் யூஸ்வலாவே கொஞ்சம் திக் பேட்டரா தான் இருப்பான். யூசி இப்படியே சாப்பிடலாம், அவ்வளவு செம்மையா இருப்பான். ஓகே, ஸோ இவன் வந்து எக் ஃப்ரீ ப்ரௌனி பேட்டர் வித் நம்மளோட ப்ரௌனி ப்ரீமிக்ஸ் இவன் ஒரு ஓரமா வச்சுட்டு தப்புன்னு ஒரு எக் வாஷிங்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் மோல்டுக்கு மாத்திக்கலாம். அதே அளவு பட்டர், 1/4 cup ஆஃப் பட்டர் அண்ட் எக் வாஷனுக்கு நம்ம 1 egg யூஸ் பண்றோம். எக் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கானான்னு பார்த்துக்கோங்க and ensure your egg is really fresh. ஓகே, இந்த விஸ்க் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம 40 அவசரத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கணும்னா யாரும் வரமாட்டாங்க. இப்போ அதேதான் நம்ம எப்படி பீட் பண்ணமோ பட்டர் அண்ட் எக் நல்லா கலர் மாறணும், ஃப்ளஃபி ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பட்டருக்கும் எக்குக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒன்று சேர மிக்ஸ் பண்ணா போறோம். அண்ட் தென் நம்மளோட ப்ரீமிக்ஸ் அதேதான் ஃபோல்டும் பண்ண போறோம். வெட் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸை உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் வானிலா எக்ஸ்ட்ராக்ட், நல்ல குட் குவாலிட்டி வானிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நிறைய நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் காட்டுறேன். 2 பேரோட கன்சிஸ்டன்சியுமே சேமா தான் இருப்பாங்க, திக்கா இருப்பாங்க. எக்கா இருந்தாலும் சரி, எக் ஃப்ரீயா இருந்தாலும் சரி, நம்மளோட ரெசிபில ஜஸ்ட் பி சோ பெர்ஃபெக்ட். அண்ட் தான் லைட்டா ஃபோல்டிங் பண்ணிட்டோமா, முடிஞ்சா ரைட். ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மோல்டு கொண்டு வரேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து கேக் ரிங் தான் யூஸ் பண்றேன். இவனுக்கு பேரு கேக் ரிங். ஓகே, நான் ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு லைன் பண்ணிட்டு
உள்ள வந்து பட்டர் பேப்பர் வச்சிருக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் ஐடியலி நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரிங் மோல்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க, அப்சல்யூட்லி ஒர்க்ஸ். ஸோ இவன் வந்து நம்மளோட எக் பேட்டர். ஜஸ்ட் டைரக்டா அப்படியே மோல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா போறோம். ஜென்டிலா பிரஸ் பண்ணி விட்டுருங்க மோல்டுல, so that they evenly spread across. நான் இங்க எடுத்துறேன். டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறார் அவரு. முடிஞ்ச அளவுக்கு ஈவனா இருக்கானான்னு பாத்துக்கோங்க. ஈவனா இருந்தா என்ன, திக்கா இருந்தா என்ன, தின்னா இருந்தா என்ன, ஆக மொத்தம் டேஸ்டியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருப்பான். செமையா இருக்கும் பாக்கிறதுக்கு. I can't wait to have him already. Alright, so this is the egg. நீங்க வந்து egg free. நான் எதுக்கு ரெண்டு பேரும் காமிக்கிறேன்னா, ரெண்டு பேருமே ஈக்குவலா இவ்வளவு திக்கா இருக்கிறாங்க பாருங்க. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, டேஸ்ட்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்மளுக்கு இருக்க மாட்டான். பங்கமா இருப்பானுங்க. எக்கா இருந்தாலும் சரி, எக் ஃப்ரீயா இருந்தாலும் சரி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ஸ் தான் டேஸ்ட்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆக்சுவலி கொண்டு வருவான். முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். கொக்கோ பவுடர்லாம் குட் குவாலிட்டி கொக்கோ பவுடரா இருக்கும் போது தான் கேன் யூ see இவன் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டா தான் தெரியும் நம்மளோட சாக்லேட். he will not look dark, he will not look black. அது காரணம் is real chocolate and good curvature cocoa powder நான் யூஸ் பண்றேன். curvature cocoa powderலாம் என்னன்னு நான் வந்து probably இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் சாக்லேட், கம்பவுண்ட் மோஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா காமெண்ட்ல சொல்லுங்க, டெஃபினட்டா நான் அதுக்காக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். That's about it. Nice, smells good. இப்போ மேல உங்களுக்கு வேணும்னா குண்டு குண்டு சாக்லேட் சங்க்ஸ், உங்களோட ஃபேவரட் சாக்லேட் சும்மா ரஃபா கையால உடைச்சே மேல போடலாம். அல்லாட்டா உங்களுக்கு இஷ்டமான நட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உள்ள சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பிளஸ் சாக்லேட்டும் ப்ரீமிக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணதா போறேன். கேலிபோ சாக்லேட் தான் யூஸ் பண்றேன். நீங்க எந்த சாக்லேட் வேணா யூஸ் பண்ணலாம். திஸ் நோ லைக் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஜஸ்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 50 ரூபா. அண்ட் ஒரு ஜென்டில் பிரஸ். ஓகே, வெரி வெரி ஜென்டில். ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து ரெண்டு பேரும் எப்படி பியூட்டிஃபுல்லா வந்திருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் மார்க் வச்சுக்கலாமா? என்னால ஒரு டேப் போட்டிடுறேன். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும் பேக்காய் வரும்போது எந்த மிஸ்டர் எக் எந்த மிஸ்டர் எக் ஃப்ரீ. அது என்னால சாக்லேட் ஆட் பண்றது முடியாது. இது வரேன், அப்படியே இருங்க வந்துடுறேன். ஜஸ்ட் எக் ஃப்ரீல மாத்திரம் நான் இந்த டேப் ஓட்டுறேன், நம்மளோட அடையாளத்துக்காக மாத்திரம், வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. Just to show the difference between how an egg free fellow comes out when he is baked. இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ரௌனிக்கு அழகே வந்து அவனோட கிரஸ்ட் தான். கரெக்டா? அந்த கிரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான இந்த குட்டி சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். ப்ரௌனி பேட்டரை ரெடி பண்ணிட்டு 10 minutes or maximum 15 minutes அப்படியே விட்டுருங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டாம், டைரக்டா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பேக் பண்ணும்போது அந்த கிரஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபார்ம் ஆகும். தி பெஸ்ட் வே டு மேனேஜ் டைம் இஸ் ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிட்டு இவன் ரெஸ்ட் ஆகிற கேப்ல நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். சோ அவன் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் ஆயிட்டானா அந்த 10 minutes இந்த 10 minutes கரெக்ட் ஆயிடும். ரெஸ்டிங் டைம் அண்ட் ப்ரீ ஹீட்டிங் டைம். அதுக்கப்புறம் உள்ள தள்ளி நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். So I'm going to let him rest and go start preheating my oven. Okay? 10 minutes gatam. இப்போ நம்ம ovenல OTGல 140 degreesல 25 to 30 minutes பேக் பண்ண போறோம். ஒரு ஸ்கியூவர் ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கிரம்ஸ் இருக்கணும், ஃபுல்லா பேக் ஆயிடக்கூடாது, லைட்டா கிரம்ஸ் இருக்கணும், ரொம்ப வெட்டாம இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம ப்ரௌனிக்கு நம்ம the consistency that we are looking for. அப்படியே தமிழ்ல போடும்போது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். Anyway, so ஒரிஜிக்கு போலாமா? Ta-da.
ரெண்டு பேருமே சூப்பரா வந்திருக்காங்க. நம்ம ஒரு மார்க் போட்டிருந்தோனே. சோ இவன் எக் ஃப்ரீ, இவன் எக். நான் காட்டுறேன். கொஞ்சம் கூட தெரியறானா? ஓகே. சோ கொஞ்சம் கூட உங்களால வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பங்கம் மேக்ஸ் ப்ரோவா இருப்பாங்க. இந்த ரெசிபி சூப்பரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் நான் சொல்றேன், ஒரு ப்ரௌனிய வந்து நீங்க டன்னஸ் செக் பண்ணணும், அதாவது ரெடி ஆயிட்டானான்னு செக் பண்றது இப்படிதான். ரொம்ப கொஞ்சமா கிரம்ஸ் இருக்கணும். எந்த கேமரால கவர் ஆகுதுன்னு தெரியல, பட் எஸ் ரொம்ப கொஞ்சமா கிரம்ஸ் இருக்கணும். வெரி லிட்டில், லைட்டா ஒரு கிரம் இருக்கிறானா, which means the brownie is perfecto. ரொம்ப பெட்டாவும் இருக்க கூடாது, கம்ப்ளீட்டா நம்மளோட நைஃப்லயோ டூத் பிக்லயோ ஒண்ணுமே படாமலயோ இருக்க கூடாது. ஓ, இந்த கேமராவா அவர் இங்க கை காட்டுறாரு எனக்கு. சோ திஸ் இஸ் அபவுட் இட். இப்போ இவங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 hours ஒரு ஓவர் நைட் கூட மறந்துடுறப்பா. மெயின் கேமராவை பார்த்துன்னு இருக்கேன்னா இப்போ புரிஞ்சிருச்சு, இனிமே கரெக்டா பண்ணிடுறேன். சோ யா, ஒரு 6-7 hours இவனை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணா சூப்பர் பர்ஃபெக்டா கட் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு அவ்வளவு டைம் கிடையாதுன்றதுனால இவன் கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இவன் கூல் டவுன் ஆகிற கேப்ல இவன் வந்து என்னோட கமர்ஷியல் ரெசிபி கிடையாது. அதாவது சாக்கோஃபில்லால நான் ஆர்டர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கிற ரெசிபி இவன் கிடையாது. பட் இவனுமே வேற மாதிரி இருப்பான். இன்கேஸ் உங்களுக்கு என்னோட கமர்ஷியல் ரெசிபிஸை கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு கிளாஸ் பண்ணலாமா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நான் பிளான் பண்றேன். ஏன்னா சில டிஎம்ஸ் எல்லாம் வந்து அக்கா கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. கண்டிப்பா ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். சோ பஸ் பண்ணுங்க, ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ரௌனி கிளாஸ் வேணுமா அப்படின்னு. நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் கிளாஸ் வைக்கிறேன். ஓகே, அப்படிதான் நான் கொஞ்சம் அப்படிதான். தலைவர்கள் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்டாங்க. ஐடியலி இவங்க ரூம் டெம்பரேச்சர்ல கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் 4-5 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. சூப்பரா வருவான். கிளீன் கட்ஸ் கிடைக்கும். ஓகே, சூப்பர். Can you see the crust? brownie குரிய அந்த பக்கா crust இவன் தான். டிஷ்யூ எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணலாமா? கட் பண்ணும்போதே தெரியும் கிரஸ்ட் வந்து அழகா பிரேக் ஆகுறான். வேத்தவா. 1 piece from the egg fellow. தெரியுதா? கியூட்டா இருக்கானா? எப்பவுமே கட் பண்ண முன்னாடி ப்ரௌனிஸை சில் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு அவசரத்துல இருக்கோம்ன்றனால. கேன் யூ see? இவன் எக் ஃப்ரீ, இவன் எக். எப்படி இருக்கிறாங்க? சூப்பரா? யா, ஆல்ரைட். இந்த வீடியோ எனக்கு பயங்கர ஸ்பெஷல். பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் லாங் ஃபார்மேட்ல போடுற ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இவன். சோ எந்த விதமான சிறு ஒரு பெரிய பிழைகள் இருந்தாலும் பெரிய மனது கொண்டு எங்கள் தவறுகளை மன்னியும். we are also learning. it's a complete learning process எங்களுக்குமே இந்த மொத்த மேக்கிங். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு போட்டோஸ் DM பண்ணுங்க. I'll be very happy to see நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்ட்டு. அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, குட் பேட் எந்த ஃபீட்பேக்ல இருந்தாலும் கொடுங்க. we really want to know about it. and this is the final. இவன் எக் அண்ட் இவன் எக் ஃப்ரீ ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அண்ட் இவன் தான் நம்மளோட ப்ரௌனி ப்ரீமிக்ஸ். மறுபடியும் சொல்றேன், மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணுங்க. 6 months 7 months வரை கூட பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். and I meet you again. Tirupu boy from Kirti.